பகவத் பாதை தமிழ் மாத இதழ் அக்டோபர் 10, 2020. ஆன்மீகம் போதும் அலுவல்களை பார்ப்போம். ஆன்மீகம் என்பது கரை காண முடியாத கடலாக இருந்து வந்தது. ஆன்மீகத்தின் உயர்ந்த நிலையாக ஞானமும் முக்தியும் போதிக்கப்பட்டு வந்தன. ஞானத்தை தேடி அலைந்தேன். வழிகாட்டினார்கள் பலர். வழிகாட்டியபடி பயணித்தோம். அனுபவங்கள் பல கிடைத்தன. ஆனால் அந்த அனுபவங்கள் நிலைத்திருக்கவில்லை. அவை வருவதும் சில நாட்கள் இருப்பதும் பிறகு மறைவதுமாக இருந்தன. விடாமுயற்சியை கற்றுக் கொடுத்தார்கள். நாமும் விடாப்பிடியாக பின்பற்றி வந்தோம். நாம் நமது முயற்சியில் துவண்டு போகும்போதெல்லாம் அவர்கள் ஆறுதல் வழங்கினார்கள். வாழ்க்கையின் இலக்கே ஞானமும் முக்தியும் தான். நாம் அனைவரும் பல ஜென்மங்களாக இதை நோக்கித்தான் பயணித்து வந்திருக்கிறோம். இந்த ஜென்மத்தில்தான் நாம் அதனை நமது இலக்காக ஏற்றுக்கொண்டு முழு முயற்சியாக பாடுபட்டு வருகிறோம். நம்முடைய ஜென்மாந்திர வாசனைகள் நம்மை கீழ் நோக்கி இழுக்கத்தான் செய்யும். அவற்றையெல்லாம் வெற்றியுடன் எதிர்கொண்டு நாம் விடாமுயற்சியுடன் முன்னேறி செல்ல வேண்டும். இவ்வாறு அவர்கள் நமக்கு ஊக்கம் கொடுத்து உற்சாகப்படுத்தினார்கள். நாமும் அவர்களது வார்த்தைகளினால் உற்சாகம் பெற்று தொடர்ந்து பயணித்தோம். ஆனாலும் முடிவிடம் தெரியாமல் திண்டாடி வந்தோம். ஆன்மீகத்தின் வெற்றிக்காக உலகியல் பணிகள் பலவற்றை தியாகம் செய்தோம். அப்படியும் நமது ஆன்மீக பயணம் முடிவில்லாமல் தொடர்ந்து கொண்டே இருந்தது. ஜே. கிருஷ்ணமூர்த்தி மற்றும் நிசர்கதத்த மகராஜ் போன்றோர் புதியதொரு குண்டை தூக்கி போட்டார்கள். ஞானம் என்பது நாம் வாழ்க்கையில் கடைசியாக அடைய வேண்டிய நிலை அல்ல. ஞானம் அடைந்த பிறகுதான் நமது வாழ்க்கையே ஆரம்பிக்கிறது. இப்படி அவர்கள் கூறி நம்மை திக்குமுக்காட வைத்து விட்டார்கள். ஞானம் அடைந்த பின்புதான் வாழ்க்கையே ஆரம்பிக்கிறது என்றால் நாம் இன்னும் வாழவே ஆரம்பிக்கவில்லையா? என்றைக்குத்தான் நாம் ஞானம் அடைந்து வாழ்வதற்கு ஆரம்பிப்போம்? நமது முயற்சி சரியானது தானா? நாம் சரியான திசையில்தான் பயணித்து வருகிறோமா என்று நாம் குழம்பி தவித்த நிலையில் ஆறுதல் கூறுகிறார் ரமண மகரிஷி. ஐயே அதிசுலபம் ஆன்ம வித்தை என்று. பிறகு அவரே நம்மை பயமுறுத்துகிறார். ஆன்மீக பயிற்சிகளை எல்லாம் டைம் டேபிள் போட்டு முயன்று வந்தால் எல்லாம் பலன் கிடையாது. அகோரத்தனம் அல்லும் பகலும் பாடுபட்டால்தான் கிடைக்கும். ஆன்மீகம் சுலபமானதா அல்லது கடினமானதா? எவ்வளவு காலம்தான் முயல வேண்டும்? உண்மையில் நாம் அனைவரும் தவறாக வழிகாட்டப்பட்டு விட்டோம். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் நிலையே முக்தி நிலைதான். அது நாம் அடைய வேண்டிய ஒன்றல்ல. அது நாம் அடைய வேண்டிய ஒன்று என எடுத்துக்கொண்ட காரணத்தினால்தான் அதனை தேடி ஓடிக்கொண்டே இருந்திருக்கிறோம். நாம் எத்தனையோ விதமான அனுபவங்களை அடைந்துள்ளோம். இன்பமான அனுபவங்களை அடைந்துள்ளோம். துன்பமான அனுபவங்களை அடைந்துள்ளோம். ஞானம் முக்தி என்பவற்றை இன்பகரமான அனுபவங்களில் ஒன்றாக எதிர்பார்த்து காத்திருந்தோம். ஆனால் ஞானமும் முக்தியும் அனுபவங்களின் வகையைச் சேர்ந்ததல்ல. நாம் அடைவது அனைத்தும் அனுபவங்களே. தோன்றிய அனுபவங்கள் அனைத்தும் அடுத்த கணமே மறைந்து விடுகின்றன. அவ்வாறு மறைவதுதான் விடுதலை அல்லது முக்தி ஆகும். அது இயற்கையாகவே நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய முயற்சி எதுவும் தேவையில்லை. ஒரு சராசரி மனிதன் நல்ல அனுபவங்களை தக்க வைப்பதற்கு போராடி விடுகிறான். ஞானி ஒருவர் மட்டுமே அனுபவங்களை தக்க வைப்பதற்கு போராட தேவையில்லை என்பதை புரிந்து கொண்டுள்ளார்.
முக்தி என்பது ஓர் அனுபவமாக இருக்கும் பட்சத்தில் அனுபவங்களை தக்க வைக்கும் முயற்சி தேவைதான். அதுவும் முக்தி அல்ல, அதுவும் பந்தமே. இதை புரிந்து கொள்வதுதான், வெறும் புத்திபூர்வமாக இன்டலெக்சுவலாக புரிந்து கொள்வதுதான் ஞானமாகும். மற்றைய ஞானிகளும் சாஸ்திரங்களும் இதனைத்தான் கூறுகிறார்கள். ஆனால் சுற்றி வளைத்து கூறுகிறார்கள். அதனால் அதனை நேரடியாகவும் எளிமையாகவும் புரிந்து கொள்வதில் தடுமாறிவிட்டோம். சாஸ்திரங்கள் என்ன கூறுகின்றன? நாம் நம்மை உடல் என எண்ணுகின்றோம், அல்லது நம்மை மனது என எண்ணுகின்றோம். உண்மையில் நாம் இந்த உடலோ அல்லது மனமோ அல்ல. இவற்றை கடந்த ஆன்மாதான் நாம். ஆன்மாதான் நமது நிஜ சொரூபம். நம்மை ஆன்மா என்று அறிவதுதான் ஞானம். நம்மை உடலாகவோ மனதாகவோ எண்ணிக்கொள்வது அஞ்ஞானம். அதுவே நமது பந்தம். நாம் உடல் மற்றும் மனதை கடந்த ஆன்மா என அறிந்து கொள்வதன் மூலம் அஞ்ஞானத்தில் இருந்தும் பந்தத்தில் இருந்தும் விடுபடுகிறோம். இதுதான் விடுதலை. இப்படி சாஸ்திரங்கள் விளக்கம் அளிக்கின்றன. சாஸ்திரங்களை படித்தேன், பாண்டித்தியம் பெற்றுவிட்டேன், பண்டிதன் ஆகிவிட்டேன் என்று கூறுகிறார்களே தவிர, சாஸ்திரங்களை படித்தேன், ஞானியாகிவிட்டேன் என்று ஒருவரும் கூறுவதில்லை. சாஸ்திரங்கள் கூறுவதைப் போன்றே உடல் உணர்வாகவோ மன உணர்வாகவோ ஞானத்தை எதிர்பார்க்க வேண்டாம் என்று நாமும் புரிந்து கொண்டு விட்டோம். இந்த புரிதலை ஏற்படுத்தத்தான் சாஸ்திரங்களும் முயன்றுள்ளன. இந்த புரிதலை ஏற்படுத்தவே சாஸ்திரங்களும் பல வகையான சாதனைகளும் பயிற்சி முயற்சிகளும் கொடுக்கப்பட்டுள்ளன. எல்லா விதமான பயிற்சி முயற்சிகளும் உயர்ந்தவைகள்தான். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அவை அனைத்தும் ஒரு வீட்டுக்கான அஸ்திவாரம் போன்றவை. அதனை ஆதாரமாக கொண்டே வீடு எழுப்பப்படுகிறது. அஸ்திவாரம் இல்லாத வீடு ஆட்டம் கண்டுவிடும். ஆனால் அஸ்திவாரமே முடிவானதல்ல. அஸ்திவாரத்தை ஓர் அளவோடு வைத்துக்கொண்டு வீட்டை கட்ட ஆரம்பிக்க வேண்டும். நாம் வசிக்க வேண்டியது வீட்டில் தானே தவிர அஸ்திவாரத்தில் அல்ல. எட்டா கனியாக இருந்த ஞானமும் விடுதலையும் எட்டும் கனியாக மாறிவிட்டது. எட்டிய கனியை புசித்த நமக்கு இனி என்ன வேலை இருக்கிறது? கனியை புசித்ததோடு கனி சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாம் முடிந்துவிட்டன. பள்ளிக்கூடத்தில் இறுதியாண்டு தேர்வு எழுதி வெற்றி பெற்றுவிட்ட மாணவனுக்கு அதன் பிறகு பள்ளிக்கூடத்தில் என்ன வேலை இருக்கிறது? பசியாக இருந்தது. சமையல் கூடத்தினுள் நுழைந்து உணவை தயாரித்து உண்டு விட்டோம். பசியும் மறைந்து விட்டது. இனி சமையற்கூடத்தில் நமக்கு என்ன வேலை? நமது குடும்பத்துக்காக, நமக்காக, நமது சமுதாயத்துக்காக எத்தனையோ பணிகள் காத்திருக்கின்றன. அவற்றை எல்லாம் இதுவரை அஞ்ஞானியாக இருந்து செய்து வந்தோம். இனி அவற்றை ஞானியாக இருந்து செயல்படுத்தலாம். ஒரு வேலையை கண்களை மூடிக்கொண்டு செய்வதற்கு பதிலாக கண்களை திறந்து கொண்டு செய்தால் எவ்வளவு சிறப்பாக இருக்கும். ஒரு காலத்தில் ஆன்மீகம் என்ற பெயரில் உலகியல் முயற்சிகளையும் வசதி வாய்ப்புகளையும் இல்லற வாழ்க்கையையும் எப்படியெல்லாமோ பழித்து கூறியிருக்கிறோம். உண்மையில் உலகியல் வாழ்வுதான் முக்கியமானது. ஆன்மீகம் என்பது ஞானம், விடுதலை என்பதும் அதற்கு உதவியாக வந்தவையே. ஆன்மீகம், ஞானம், விடுதலை அனைத்துமே அழகானவை. இவை நமது அன்றாட வாழ்வோடு பொருந்தி நமது வாழ்வு அனைத்தையுமே அர்த்தமுள்ளதாக ஆக்குபவை. நாம் நமது மாணவ பருவத்தில் நம்மை உலகத்து கடமைகளிலிருந்தும் குடும்ப கடமைகளிலிருந்தும் பிரித்து கொண்டோம். கல்வி கற்பதில் மட்டுமே நமது கவனத்தை செலுத்தி வந்தோம். அதுபோல் ஞானம் அடையும் வரை ஆன்மீகத்தின் மீது அக்கறை காட்டுவதும் தேவைதான். அதற்கு தனிப்பட்ட முக்கியத்துவம் கொடுப்பதும் தேவைதான். நமது அக உணர்வுகளை சுதந்திரமாக விட்டுவிட்டால் போதும். அவற்றை ஒழுங்குபடுத்த தேவையில்லை என்பதை அறிவுபூர்வமாக புரிந்து கொள்வதுதான் ஞானம். இதை புரிந்து கொண்ட நிலையில்
ஆன்மீகத்துக்கான தனிப்பட்ட முக்கியத்துவம் எதுவும் தேவையில்லை. நாம அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காவிட்டாலும் அது நமது சுவாசமாகவே நம்மோடு இருந்து நமது பணிகளுக்கெல்லாம் முழுமையை சேர்க்கும். சிலர் ஆன்மீகம் என்ற பெயரில் அமானுஷ்யங்களிலும் அபூர்வ சக்திகளிலும் மோகம் கொண்டு அதற்கான சாதனைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். நமது கருத்துகள் அவர்களை எட்டுமா? நமது கருத்துகள் இப்போது அவர்களை எட்டாது என்பதால் அவர்களை அவர்கள் போக்கிலேயே விட்டுவிடுவோம். இப்போது நமது பணி நாம் வாழும் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக ஆக்குவதே. அர்த்தமுள்ளதாக ஆக்குவது என்றால் என்ன? நமது வாழ்க்கையை அன்புள்ளதாக ஆக்குவதுதான் அது. அன்புள்ளதாக ஆக்குவது என்றால் என்ன? அன்பு என்றால் என்ன என்பதையும் சற்று புரிந்து கொள்வோம். நம்மை விரும்புபவர்களோடு தங்கியிருப்பது நமக்கு பிடிக்குமா? அல்லது நம்மை விரும்பாதவர்களோடு தங்கியிருப்பது பிடிக்குமா? நம்மை விரும்புபவர்களோடு தங்கியிருப்பது தான் நம் அனைவருக்குமே பிடிக்கும். ஏன்? அவர்களோடு இணைந்து இருப்பது நமக்கு துன்பத்தை தராது. நம்மை பிடிக்காதவர்களோடு இணைந்து இருப்பது நமக்கு துன்பத்தையே கொடுக்கும். இணைவதுதான் அன்பு. பொருந்தி இருத்தலே அன்பு. முன்பு நாம் ஆன்மீகத்துக்கென சிறப்பு முக்கியத்துவம் கொடுத்து அதனோடு மட்டுமே அதிகமாக பொருந்தி இருந்தோம். இப்போது நாம் நமது பணிகளில் பொருந்தி கொள்கிறோம். நமது பணிகளில் நமது அன்பை இணைப்பது என்பது இதுதான். ஆன்மீகத்துக்கு சிறப்பு முக்கியத்துவம் கொடுக்கும் வரை நமது கவனம் ஆன்மீகத்தின் மீதே குவிந்துவிடும். நமது உலகத்து கடமைகளுக்கு நாம் சிறப்பு முக்கியத்துவம் கொடுப்பதற்கும் நாம் கற்றுக்கொண்டோமாயின் நமது அன்பும் ஆர்வமும் அக்கறையும் நமது கடமைகளை நோக்கி திரும்பிவிடும். ஆன்மீகம் போதும். நமது அலுவல்களில் அக்கறை கொள்வோமாக. இந்த உலகமும் சுபிட்சம் அடைவதாக. அறநெறிகள் யாவும் தழைத்தோங்குக.